வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசப்பா சீக்கிரம் வர போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் ஆயத்தத்தை நாம் உடையவர்களாக இருப்பதே இந்த இத்தகைய ஊழியங்கள், இத்தகைய காரியங்கள் ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்படி நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை உண்டு. ஆனால் ஒரு சின்ன கதை எனக்கு எப்போது ஞாபகத்தில் வரும். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களில் மூத்த பிள்ளை 19 வயசு, ரெண்டாவது பிள்ளைக்கு 14-15 வயசு, கடைசி பிள்ளைக்கு 5 வயசு. அவங்க அப்பா ரொம்ப நாளாக அந்த ரெண்டாவது கடைசி பிள்ளை பிறந்துட்ட பிறகு ஃபாரினுக்கு போயிட்டு இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர போகிறாரு. அவங்க அம்மா சொன்னாங்களாம், அப்பா வர போகிறாங்க, நீ தான் அப்பாவுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி மூத்த பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம். அப்பா இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளைட்டில் வர போகிறாரு, நீ போய் அப்பாவை நீ தான் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது பையனை பார்த்து சொன்னாங்களாம், அப்பா வர போகிறாங்க, அப்பாவுடைய ரூம் ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, நீ தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி அப்பாவுக்கு அந்த ரூம் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீ தான் அப்பா ஆயத்தப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி ரெண்டாவது பையன்கிட்ட சொன்னாங்க. மூன்றாவது பையன்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. மூன்றாவது பையன் பாட்டுக்கு சின்ன பையன், அப்பா வர போகிறாங்க, அவங்கள பார்க்க ஆசை அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கிறான். சொன்னது போலவே அங்கே அப்பா வராரு. வந்தப்போ மூத்த பையன் போய் ஏர்போர்ட்டில் நேம் போர்டெலாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக 9:30 மணிக்கு அப்பா வர போகிறாரு. இவன் போய் கரெக்டாக அந்த ஏர்போர்ட்லேருந்து அப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபோன் அடிச்சுட்டான், அப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டேன், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். உடனே அம்மா ரெண்டாவது பையனை பார்த்து சொன்னாங்க, பாரு அவர் வர போகிறாரு, சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ண. அவன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்மா, பர்ஃப்யூம் அது இது எல்லாம் அடித்து ரூம் ஸ்ப்ரேலாம் அடித்து அப்படியே ரூம் ரெடியாக வச்சிட்ருக்காங்க. அப்பா வீட்டுக்குள்ளே வராரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. வந்தவர் கதவை திறந்த உடனே அவன் யாரையுமே பார்க்கல. அந்த குட்டி பையன் தான் பாருங்கள், 5 வயசு பையன், அவனை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாக தான் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி தான் ஏசப்பா வரும்போது இப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க, ஏசப்பா இப்படி வந்துடுறாரு, அப்படி வர போகிறாரு, அங்கே வர போகிறாரு, இங்கே வர போகிறாரு, இந்த மணிக்கு வர போகிறாரு, இப்படி வர போகிறாருலாம் சொல்கிறாங்க. ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்கிறதில்ல. கட்டாயமாக தீர்க்கதரிசிகள் சொல்லுது நிறைவேறும். ஹல்லேலூயா. சிலர் அந்த ரெண்டாவது பையன் போல் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே நான் ஆண்டவருக்கு இடத்த ஆயத்தப்படுத்துகிறேன், இங்கே நான் இடத்த ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சில காரியங்களாக சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்குற என்ன தெரியுங்களா, அப்பா எப்போ வர போகிறாரு, எப்படி வர போகிறாரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏசப்பா வர போகிறாரு, அவர் பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த குட்டி பையனை போல் ஒரு ஆசை நமக்குள்ளே இருந்தால் போதும். ஒரு ஆமீன் தான் வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த எப்படி அந்த அப்பா அந்த குட்டி பையனை தூக்கி முத்தங்கள் கொடுத்தாரோ, அதே போல் நாமும் இந்த ஆசையோடு ஏசப்பா வர போகிறாரு, அவரை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய வாஞ்சையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நம்புங்க, ஏசப்பா வந்தால் நம்மளை தான் கட்டி பிடிச்சி முத்தங்கள் கொடுப்பார். கரங்களை வச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் பைபிள் சொல்லுது, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிடில் என்ன இல்லை, ஆமாம், பரலோக ராஜ்யமே இல்லை. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் போல மாறாவிடில் பரலோக ராஜ்யமே இல்லை. மணிக்கணக்காக நம்ம ஜெபிச்சாலும் சிறு பிள்ளைகள் போல ஒரு மாற்றம், அந்த நல்ல குணங்கள், அந்த வாஞ்சைகள், அந்த இந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற அந்த தன்மைகள் நமக்கு வேணும்னு கர்த்தர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலே பரலோகத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அவசியம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல ஆமீன் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாய் மாறும். வேதத்தின் ஒரு சின்ன வசனத்தை மாற்ற நான் வாசித்து ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு மிக வேகமாய் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நேற்று நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த நாள் ஐயா சொல்லிட்டார் 9 மணிக்கு முடிச்சிருங்கப்பா, 9:15 முடிச்சிருங்கப்பா அப்படி இப்படின்னாரு. நான் அப்படி கொஞ்சம் பார்த்தேன். அவரை நான் பார்க்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ஏற்றிக்கிட்டே வந்தார் ஐயா. இப்போ எவ்வளோ நேரம் சொல்ல இப்போ சிரிக்கிறார் பின்னாடி உட்காந்துட்டு பாருங்கள். நேற்று 9க்கு முடிச்சிருங்க, 9:10 முடிச்சிருங்க, 15 அப்படியே பார்த்தேன், அப்படியான்னு சொல்லி மணி எவ்வளோன்னு தெரியல, ஒரு 10-15 நிமிஷத்தில் சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்று எத்தனை பேர் வசனத்தை கேட்டீங்க? 1 2 3 என்னடா இவ்வளோ பேர் தான். நேற்று நிறைய பேர் வந்தா மாதிரி இருந்துச்சு, மற்றவங்களாம் கேட்கலையோ, சத்தத்தை கேட்கலையோ, ஏதோ அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம பாட்டு உட்காந்து குட்டி குழந்தை பாருங்க அழகாக கையை தூக்கிட்டு. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ரட்சிப்பு நிறைவேற
பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை என்னோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் வேகமாய் சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்கள் நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கரங்களை மேலே உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தில் அழகாய் 6 வசனத்தில் குயவனை போல கர்த்தர் இருக்கிறாரு, களிமணை போல நாம இருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே வேதத்தில் ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம், குயவனுக்கு களிமண்ணின் மீது அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஏசாயா 64:8 இப்படியாக சொல்றாரு, ஆண்டவரே குயவன், நாம் அவருடைய களிமண். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, மிதியிட்ட களிமண் கனமான பாத்திரமாயும் கனவீனமாக பாத்திரமாயும் உருவாக்க கர்த்தருக்கு உரிமை இல்லையோ. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3 வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அந்த உருகுலைந்த பாத்திரமாகிய அந்த களிமண்ணை எப்படி செய்கிறார் என்றால், தமது பார்வைக்கு ஏற்றபடி அதை வணைகிற மகிமையான குயவனாய் கர்த்தர் நம்முடைய பார்வையில் தெரிகிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வணைகிறார் என்றால், தமது பார்வைக்கு ஏற்றபடி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படி நம்மை வணைகிறார்? அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி. ஹல்லேலூயா. இந்த 4வது வசனத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தங்க சத்தமா படிங்க பார்க்கலாம். குயவன் தன் பார்வைக்கு ஏற்றபடி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி செய்கிறாரு? அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி அவர் எப்படி செய்கிறாரு? அழகாய் அதை வணைகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்ப ஆண்டவர் என்னோடு பேசினாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிமையாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஊழிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, சாதாரண பாத்திரங்களை மகிமையான பாத்திரமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மகிமையான பாத்திரம் எப்படி இருக்கும் என்றால், உடைக்கப்பட்டு மகிமையாய் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உடைக்கப்படாமல் எந்த ஒரு பாத்திரமும் மகிமையாய் மாறாது. ஹல்லேலூயா. உடைக்கப்பட தான் பாத்திரத்துக்கு மகிமையான ஸ்தானங்கள் வருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படியாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினாரு, நீ உடைக்கப்படுகிற அனுபவம் உன் வாழ்க்கையில அழிக்கப்படுவதற்கு அல்ல, கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்படுகிற அனுபவம் எந்த ஒரு கிறிஸ்துவ மனிதனையும் அழிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. மகிமையான பாத்திரமாய் மாற்றிக்கொண்டு பக்கத்தில் அப்படி பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர், உடைக்கப்படுகிற அனுபவம். அப்படி கை கொடுத்துருங்க. பிரதர், உடைக்கப்படுகிற அனுபவம் நீங்கள் அழிக்கப்படுவதற்கல்ல, கர்த்தர் உன்னை மகிமையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். கரங்களை நல்லா சிரிச்சு சொல்லுங்க, மகிமையாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறாரு?
மகிமையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சில உடைக்கப்படுகிற அனுபவம் வேதனையை உண்டாக்குறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், கவலையை பேசுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உடைக்கிறது அழிப்பதற்கல்ல, உன்னை மகிமை பொருந்தியவனாய் மாற்றி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் என்னோடு பேசினாரு. சில நேரங்களில் உடைக்கப்படுகிற அனுபவத்தை நாம் அசட்டை செய்து விடுகிறோம். இல்லை, உடைக்கப்படுகிறது உருவாக்கப்படுவதற்கு. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, நல்லா கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 முக்கியமான காரியத்தை கர்த்தர் என்னோடு பேசினாரு. அதை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உருவாக்கப்படுதல் அப்படி என்று சொல்லும் போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். கிறிஸ்துவ ஜனம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உருவாக்கப்படாமல் நம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்றால் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நேற்று நம்ம பார்த்தோம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி நாம் உருவாக்கப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உருவாக்கப்படுதல் என்று சொல்லும் போது 2 முக்கியமான காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று சிருஷ்டிப்பு, கரங்களை வைத்து சொல்லுங்க சிருஷ்டிப்பு. 2வது புதுப்பிப்பு ஆர் உயிர்ப்பிக்கப்படுதல். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சிருஷ்டிப்பு, புதுப்பிக்கப்படுதல் ஆர் உருவாக்கப்படுதல். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு எப்படி என்றால் நம்ம படிச்சோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாய் சிருஷ்டிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சிருஷ்டிப்பின் தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் எதற்கும் மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாம் செய்து சிருஷ்டிக்கல. with a matter of single word God created heaven and the earth. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் பார்க்கிறாரு, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு அழகா சிருஷ்டித்து முடிச்சிட்டு அது எல்லாவற்றையும் நாம் 10வது வசனத்தை பார்த்தோம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லது என்று கண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லது என்று கண்டார் என்றால் இயேசு அதை சிருஷ்டிக்கும் போது எல்லாமே நன்மையா இருக்குது. தொடர்ந்து அவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்து விட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், அது கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா இருந்தது. அது கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதா இருந்தது சொல்லி சொல்லி செய்து முடித்து மனிதனை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தர் செய்யல. சாதாரணமாய் ஒரு களிமண்ணை எடுத்தாரு, அந்த களிமண்ணில் ஒரு பொம்மையை செஞ்சாரு. அந்த பொம்மையில ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. ஜீவ சுவாசத்தை ஊதி முடிச்சிட்டு களிமண்ணால மனிதன் ஜீவ ஆத்மாய் மாறி மனிதனாய் மாறினான். கரங்களை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் பார்த்தாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு ஏத்த ஒரு நல்ல துணையை உண்டாக்குனார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் அப்படி மனிதனை தூங்க வச்சு அந்த விலா எலும்பை எடுத்து என்ன பண்றாரு, இன்னொரு களிமண்ல உருவத்தை செய்து அழகான ஒரு மனைவியை ஒரு மனுஷியை கர்த்தர் உண்டாக்கி விட்டார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னாரு அப்படியே பிரசங்கத்தில். ஏசப்பா பாருங்க, மனிதனை உருவாக்கும் போது களிமண்ணை வச்சு அவருடைய சித்தப்படி அப்படியே செஞ்சாரு. 2வது பாருங்க, அந்த மனுஷனை உருவாக்கும் போது மனிதன் கிட்ட இருந்து அந்த அப்படியான அந்த விலா எலும்பை எடுத்து பயன்படுத்துறாரு. நல்ல வேலை அந்த மனுஷனை கர்த்தர் தூங்க வச்சு மனுஷனை உருவாக்குனாரா. ஒருவேளை அவனை முழிக்க வச்சு செஞ்சிருந்தா அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே என் மனைவிக்கு மூக்கு சின்னதா இருக்கட்டும், வாய் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கட்டும், பேசவே கூடாது, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கணும் சொல்லி 1008 காரணத்தெல்லாம் அவன் சொல்லியிருப்பான். அதனால்தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கதெல்லாம் அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனையும் அவருடைய சித்தப்படி அதற்கு ஏற்ற மாதிரி உருவாக்கிட்டாரா. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த துணை எப்படி தெரியுமா இருக்கும், ஏற்ற துணை. கரங்களை வைத்து ஒரு ஆமென். சத்தமாக தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏற்ற துணை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன நினைச்சு போனா, நிறைய ஆன்டிமார்கள் சொல்றது எப்படின்னா, ஐயா என்ன அந்த இடத்துல கேட்டாங்க, அமெரிக்காவில் கேட்டாங்க, ஆப்பிரிக்காவில் கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, கடைசியில் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கடைசி வரைக்கும் அப்படி சொல்ல அவர் நினைச்சுப்பாரு, உன்னையா நானாவது உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்காக நீ சந்தோஷப்படு. அவங்கள இல்ல பிரதர், ஐயோ என்ன அங்க கேட்டாங்க, என்ன இங்க கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க. சில ஆன்டிமார்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெரிய யோசனை, இவரை நம்ம கல்யாணம் பண்ணது சரிதானா, இவரை நம்ம நீங்கெல்லாம் சிரிக்கிறத மட்டும் ஐயா கரெக்டா சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தை புருஷன்மார்கள் இன்னும் கொஞ்சம், ஐயோ ஏன் ரேஞ்சுக்கு இவர் இல்லைங்க, ஏன் ரேஞ்சுக்கு இவர் இல்லைங்க, ஓ ரேஞ்சு என்னன்னு தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு.
ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஒரு நாள் திருப்பூரில் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே திடீர்னு எனக்கு ஒரு ஆன்ட்டி ஃபோன் அடிச்சாங்க. பாஸ்டர் நீங்கள் வந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் எனக்காகவே பேசினார் அப்படின்னாங்க. தேங்க்யூ ஆன்ட்டி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணு, கட்டாயம் ஜெபிக்கிறேன் ஆன்ட்டின்னு. அவங்க திடீர்னு சொன்னாங்க, பாஸ்டர் பாஸ்டர் என்னுடைய புருஷன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் ஒரு புருஷன் மனைவி கிட்ட பேசுறது நல்லது தானே, இது என்ன புதிய கதையாக இருக்குது? நான் சொன்னேன், பேசுறது நல்லது தானே அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இல்லை அவங்க ஊர் பாஷையில் பேசிக்கிட்டே இருக்காருன்னா திட்டிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தமா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை நான் என் வழிக்கு கொண்டு வரதுக்கு நிறைய விஷயத்த சொன்னாதான் நீங்கள் கேட்குறீங்க. கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பாருங்க என்ன பாருங்க. உடனே அப்படியா ஆண்டி பேசிக்கிட்டே இருக்கிறா, திட்டிக்கிட்டே இருக்காரா? சரி சரி நீங்கள் என்ன ஆண்டி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னா, என்ன பாஸ்டர் பண்ணுறது, நானும் பதிலுக்கு திட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு யோசிச்சேன். ஓ அப்படியா, சரி ஆண்டி, அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். அவர், ஐயோ பாஸ்டர் அதையே நீங்க கேட்குறீங்க, நல்லா பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்க, நான் திட்டினா அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாஸ்டர். ஐயோ ஆண்டி, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? வேற என்ன பாஸ்டர் பண்றது, நானும் அவர் திருப்பி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், ஆண்டி ஆண்டி உங்களுக்கு ஏத்த துணையை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க பேச அவர் பேச, அவர் அடிக்க நீங்க அடிக்க, அடடடா ரொம்ப இன்பமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, என்ன பார்க்க வேடிக்கையா இருக்கும். அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஏற்ற துணையை உண்டாக்குகிறேன். ஆமீனே வரமாட்டேன். ஏற்ற துணை. கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு வராமல் போகுதுன்னா, இன்னைக்கு வரைக்கும் நிறைய முறுமுறுப்புகள். சின்ன விஷயம்தான், நல்ல கவனிங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை ஒரு சின்ன ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டினால தான் உருவாக்கப்படும். ஆமேனே வரமாட்டேன். ஒரு வீட்டில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு மனம், ஒரு ஜபம், ஹல்லேலூயா, உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க அதை அப்படியே செய்வாங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்து சபை, அப்படிதான் சபைகள் வளர்க்கப்படும். ஒரு ஒழுக்கம் வீட்டுக்குள்ளேருந்து மட்டும்தான் வளரும். கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஒழுக்கம் யாருக்கிட்டேருந்து வரும் என்றால், தூண்களாக இருக்கிற கணவன் மனைவி கிட்டேருந்து மட்டும்தான் வரும். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்களில் அந்த பேஸ்மெண்ட் சரியாக இருக்கிறதுனால வருதெல்லாம் விதவிதமாக மாறி போயிடுது. கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறபடி சரியான பாத்திரமா இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. வேதத்தில் இன்னொரு வேடிக்கையான சம்பவத்தை நான் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் இப்படி போட்டிருக்கு, மனைவிகளே புருஷர்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டோம். நம்ம கிட்ட வந்துட்டான்டா இவன், நம்ம பக்கத்தில் விட மாட்டான் போல, நம்மளையே அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டா நான் பதில் சொல்லிட்டா என்னன்னு தெரியல, பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஆமாம். மனைவி எப்படி இருக்கணும் புருஷருக்கு? ஆமாம், புருஷர்கள் எப்படி இருக்கணும்? அன்பு. பாரு, கரெக்டாக சொல்கிறாங்க, பைபிளை சரியாக படிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பெற்றோர்களே பிள்ளைகளை எப்படி இருக்கும், எப்படி வச்சுக்கூடாது பாரு. நம்ம சர்ச்சில் இவங்க தான் பெஸ்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, பெற்றோருக்கு என்ன, பிள்ளைகள் என்ன பண்ணும், பெற்றோருக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். கை வச்ச ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. மனைவியே புருஷன் மேல அன்பாயிரு, புருஷனே மனைவி மேல என்ன, அது மனைவி கீழ்ப்படி, புருஷன் அன்பாயிரு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்திரு, பெற்றோர்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாது. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன். எங்க பெங்களூர்ல போன மாசம் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்க ஒரே பிரச்சனை. ஐயோ பாஸ்டர், என் மனைவியை என் அம்மாவையும் சமாளிக்கவே முடியல பாஸ்டர். அவன் சொல்றான் என்கிட்ட. நான் யோசிச்சேன், என்னடா பைபிள்ல எங்க பார்த்தாலும் மனைவி புருஷன் பிள்ளைகள் இப்படிதானே போட்டிருக்குது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எங்க போட்டிருக்குன்னு பார்த்தேன். அங்க பார்த்தா அப்பதான் தெரிஞ்சிச்சு, சண்டைகளும் தான் போட்டிருக்குதாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, அது மட்டும் எங்கேயுமே நடக்காது ஐயா. எந்த ஜெபிக்கிற குடும்பமா இருந்தாலும் நல்லா கவனிங்க, மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பார்த்த ஒரு கதையை வேடிக்கையா ஒரு அங்கிள் சொன்னாரு. அந்த அம்மா பார்த்து 18 வருஷம் 20 வருஷமா ஒரு பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்துட்டு 21 22 வயசுல இவன் நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்ட பிறகு அவன் போட்டோ கட்டிங்க பாருப்பா,
இந்த பொண்ணு தான் உனக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோன்னே அவன் பார்க்குற, அம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியோ அதுதாம்மா எனக்கு. இல்லை கண்ணு, நீ சொல்கிற பொண்ணு தான் கண்ணு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உடனே அப்படியாம்மா காட்டுமா, இங்கே பாருப்பா உன் மூக்கும் அவங்க மூக்கும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணலாமா? அப்படியா அம்மா நீ சொன்னா சரி. 18-20 பொண்ணை பார்த்து கடைசியாக மாமியார் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த பாருப்பா இந்த பொண்ணு தான் உனக்கு ஏற்ற துணையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு சாமி, உனக்காக பல நாளா விழித்திருந்து காத்திருந்து ஜெபித்து இந்த பிள்ளையை கொடுத்துருக்க சொன்னோன்னே, முதல் நாள் வந்தோடனே அந்த மனைவி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கேருந்து ரொம்ப பாச பெருக்கல, என் பிள்ளை நான் சுடுற தோசையை தான் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லி தோசையை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவன் மருமக பார்க்குறா, நீ சுடுற தோசையை அவன் சாப்பிடணும்னா அப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன் யோசிக்கிறா. திருப்பி அவன் வீட்டுக்குள்ளே போனோடனே மருமக சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள் இனிமேல் நான் சுடுற தோசை தான் நீங்கள் சாப்பிடணும், வேறு எந்த தோசையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. அப்படியா இவன் யோசித்தான். பிள்ளை பயங்கர அறிவாளி, பயங்கர அறிவாளி, உங்களை மாதிரி ரொம்ப பெரிய அறிவாளி. அவன் சொல்கிறான், அம்மா அம்மா நீ ஏமா இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரி தோசைலாம் சுட்டுக்கிட்டு இருக்கிற, நமக்கு தான் மனைவி வந்திருக்காளே அவையெல்லாம் பார்த்துப்பா விடுமானோன்னே அவங்க அம்மா அப்பையும் சொல்கிறாங்க, இல்லை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு நான் தோசை சுட்டே தீருவேன்னொன்னே மனைவி பார்க்குறா. ரூம்குள்ளே போகிறான், மகனே இனி நான் சுடுற தோசை இந்தியா மேப் போல் வித்தியாசமாக இருந்தால் கூட நீ அதை தான் சாப்பிடும். வர ஏன் பார்க்குறான் பையன், என்னடா இந்த அம்மா தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஒரே நாள் நைட்டில் எல்லா கதையும் முடிஞ்சிருச்சே. என்னை நல்லா கவனிங்க, வேடிக்கையான விஷயம்தான், இதான் ரகசியம். ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, மாமியார் மருமகளுக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ரூத் மாமியாருக்கு மருமகளாய் இல்லை மகளாய் மாறினார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல கையை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பைபிளில் இல்லாத தீர்வுகளே கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற ஜனம் எப்படின்னா, உன்னுடைய குடும்பம் சரியாய் உருவாக்கப்படுகிறத கரிசனையாக நீ கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டில் நீ உருவாக்கப்படாமல் வெளியில் நான் அப்படி உருவாக்கிட்டேன், வசனத்தில் கிழிச்சிட்டேன், ஒரு மண்ணும் கிடையாது. வசனம்லாம் சும்மா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கன்னியாகுமரியில் வந்தாலே எந்த ஊரில் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து பேசிட்டு போயிடலாம். கன்னியாகுமரியில் வந்தாலே அவங்க எல்லாம் எப்படின்னா, நம்ம பேசுகிற வசனத்தில் அவர் கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையான்லாம் பார்க்கறது இல்லை, அவன் பேசுறது சரியா தவறா தப்பா. பரலோகத்தில் போய் அப்படியே தான் சொல்லுவார். ஆர்டர் சில நேரத்தில் அந்த பரலோகத்துக்கு இடமே கொடுக்காம கூட விட்டுருவாரு. கர்த்தர் உனக்கு உருவாக்க நல்ல நல்ல ஊழியர்கள்லாம் அமைச்சா நீ அவனுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறியே, இது சரியான கர்த்தர் கேட்பார். கையை வைத்த ராமேன்னு சொல்லுங்களேன். யாரு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாங்க, கிரியை நடக்கும். கரங்களை வைத்த ராமேன்னு சொல்லுங்களேன். நல்ல உருவாக்கப்படுதல் குடும்பத்தில் தொடங்குகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன், சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு என்றால், கணவனும் மனைவி கர்த்தர் சொல்வது போல ஏற்ற துணையாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிள்ளைகளை கோபப்படுத்தாதவர்களாய். கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைகள் கணவன் மனைவி பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறவர்களாய். மாத்திரமல்ல, மருமகள் எல்லாம் மாமியாருக்கு மகளாய் மாறி. நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. மருமகள் எல்லாம் மாமியாருக்கு சொல்ல மாட்டீங்க சிஸ்டர், இதை மட்டும் என்னால் சொல்ல முடியாதையா, அந்த கதைக்கு நான் வரவே மாட்டேயா. தயவு செய்து செஞ்சு பாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி சில நேரம்லாம் யோசிப்பேன், அவங்க அம்மா திட்டுனா எப்படி, உங்க அம்மா திட்டினாங்கன்னா நம்ம அம்மா தானே எப்படி திட்டிட்டு போறா. மாமியார் திட்டுனா இவன் என்னங்க இப்படி நம்மளை திட்டுறாங்க, உங்க அம்மா திட்டுறது சரியில்லைங்க. காரணம் என்னது, மாமியார். இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு, ரூத்து மருமகளாய். கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றதை தான் நான் சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க என்ன கதைன்ட்டு. ஆண்டவர் பேச சொல்றாரு, சொல்லிட்டேன். கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்புங்க, இந்த காரியம் சரியா இருந்து குடும்பம் உருவாக்கப்பட்டால் ஹல்லேலூயா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு குடும்பத்தை எதிர்பார்க்கிறாரு. இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற ஒரு பிள்ளைகளை உடைய ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். குடும்பத்துல குடும்ப ஜபங்கள் சரியாய் செய்யப்படுகிற ஒரு குடும்பத்துல மட்டும்தான் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏசாயா 54:13 சொல்றாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய சமாதானம். சின்ன சமாதானம் கூட கிடைக்காது. ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா, எல்லாம் கை வச்ச பெரிய சமாதானம் சொல்லுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்,
பெருசா இருக்கும். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்களேன். அந்த பெரிய சமாதானம் எப்படி கிடைக்கும்னா, உன் வீட்டில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை நீங்க வளர்க்க வேண்டும். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்களேன். எப்படி பிரதர் வளர்க்கணும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத வாசனிப்பிலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைய சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கப்படுதல் எப்படி இருக்குன்னா, நிறைய நேரங்களில் தாய் தகப்பனை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் பைபிளே படிக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன், என்னுடைய அம்மா அப்பாலாம் எப்படின்னா, எங்க அப்பா 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வேலூருக்கு வீட்டுக்கே வருவாங்க. எங்க அம்மா தனியா தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, எங்களையும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா 3 பேரையும் காலையில எழுந்து பைபிள் படிச்சா மட்டும்தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்றீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் காலைல எழுந்து, உண்மை, காலைல எழுந்து பைபிள் படிச்சாதான் சாப்பாடே கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அது செய்யாத வரைக்கும் சாப்பாடு இல்லை. ரொம்ப கடுப்பா இருக்கும் நம்ம அம்மா பண்ணுது. என்னடா இந்த அம்மா இப்படியே பிளேடை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. நம்புங்க, வளர 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 அந்த வார்த்தையுடைய வல்லமை எங்களுக்கு புரிய ஆரம்பிக்க, இன்னைக்கு நாங்கள் எங்க ஃப்ளைட்லேயே காலையில் பறந்துக்கிட்டு இருந்தா கூட அந்த பைபிளை எடுத்து படிக்கலைன்னா, ஒரு 5-10 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லினா எங்களுக்கு அடுத்த கட்ட வேலையே ஓடாது. கைகளை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி என்றால், சிறு வயதில் அந்த காரியத்தை உருவாக்குதல். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை பார்த்து இன்னும் அதிகமா பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் குடும்ப ஜெபம் தவறாம எங்க அம்மா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி நடக்கும், எங்க அப்பா தூரமா இருப்பாங்க. எங்க அண்ணன் இப்ப இருக்கிறத விட ஒரு 10 மடங்கு இன்னும் அமைதியா இருப்பாரு. சின்ன வயசுல எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு? 10 மடங்கு 20 மடங்கு வாயே திறக்க மாட்டார் இப்ப இருக்கிறத விட. ஹல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு தான் பொண்ணையே பார்த்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த புள்ள பார்க்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த புள்ள பாருங்க பாருங்க, நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு தான் பொண்ணையே பார்த்தாரு. நான் கன்னியாகுமரி பொண்ணுதான். ஹல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியா இருப்பாரு. நான் எப்படின்னா, இப்ப இருக்கிறத விட ஒரு 10-20 மடங்கு ரொம்ப ஃபாஸ்ட். அப்ப சிரிக்கிறாங்க, இப்பயே நீ ஒரு மாதிரி தான் இருக்கிற, என்ன ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிறத விட ஒரு 10-20 மடங்கு ஃபாஸ்ட். கிரிக்கெட் பிளேயரு பயங்கரமா விளையாண்டுக்கிட்டு இருப்பேன், அதை பண்ணிட்டு இருப்பேன். எங்க பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் போய் டிஸ்ட்ரிக்ட்லாம் விளையாண்டுட்டு அப்படியே வருவேன் பாருங்க. அங்க உலகத்துல வேற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டில் உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஃபேமிலி ப்ரேயர். ஹல்லேலூயா. அந்த ஃபேமிலி ப்ரேயர்ல நானும் சேர்ந்து உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன் பாருங்க. இந்த உலகத்துல இருந்த எல்லா வித்தியாசமான காரியம் போய் பரிசுத்தத்தின் பிரசன்னம் நம்மளை நிரப்ப ஆரம்பிச்சிடும். கையை தட்டி ஒரு ஆமென். உண்மையை சொல்றேன், தனி ஜெபம் வீட்டில் இருக்குது அவசியம், கட்டாய அவசியம். அது எல்லாருக்கும் தேவை. குடும்ப ஜெபம், உங்க ஜெபத்தின் மூலமாக ஏதோ சோர்ந்து போயிருக்க ஒரு பையனுக்கோ மகளுக்கோ மனைவிக்கோ புருஷனுக்கோ ஒரு பெரிய பிரசன்னத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. குடும்பங்கள் உருவாக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படிந்ததை செய்ய வேண்டும். எத்தனை பேர் செய்யறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு பிஸியா நாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உருவாக்கப்பட கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வீடு உருவாக்கப்பட கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். சபையை எடுத்து பார்க்கும்போது, சபை உருவாக்கப்பட எப்படி ஆயர்கள் காரிகள் எல்லாம் கர்த்தர் கரெக்டா வைத்திருக்கிறாரோ, பிலீவர்ஸோட பங்கு சாதாரண சபைக்கு வந்த போன நல்ல. தாவீது சொல்றாரு, உடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன். ஹல்லேலூயா. சத்தமோ ஆமீன் சொல்லுங்களேன். ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கலும் உடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் அங்க இருக்குத நான் வாஞ்சிக்கிறேன், அதையே விரும்புகிறேன் சொல்றாரு. ராஜா சொல்றாருன்னா நீங்களும் நானும் எப்படி? ஹல்லேலூயா. எங்க அப்பா ஒரு பாட்டு பாருங்க, 1000 இருந்தன நமக்கு ஆண்டவர் ஆலயம் ஒன்றே போதும்னு சொல்லியிருப்பாங்க. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எது இருந்தாலும் தேவ ஆலயத்தை விரும்புகிற ஒரு குடும்பமா இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதான் பைபிள்ல வாசிக்கிறோம், சிருஷ்டிப்பு என்னும் போது கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி அழகா சிருஷ்டித்து வந்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட கர்த்தர் கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷனை உருவாக்கிட்ட பிறகு இப்படியாக சொல்றாரு, அதோடைய பார்வைக்கு தீமையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் பாவத்தை செய்து இயேசுவை விட்டு பிரிந்து போன பிறகு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தின்படி செய்து கர்த்தரை விட்டு அவன் தூர போன போது கர்த்தர் இப்படியாக சொல்கிறாரு, ஐயோ இது உருவாக்குனது என் மனதுக்கு விசனமாய் இருக்கிறது, என் மனதுக்கு விசனமாய் இருக்கிறது. என்னை நல்லா கவனிங்க. கர்த்தர் மறுபடியும் அந்த விசனத்தை நீக்க அவரே இந்த உலகத்தில் வந்து அந்த மனிதனை மறுபடியும் புதுப்பித்து உருவாக்குறாரு பாருங்க.
அதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிற மகா பெரிய தீர்மானம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கப்படுதல் என்று சொன்னால் முதலாவது சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டித்தபடி நாம் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 139 13 14 இப்படியாக சொல்கிறது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமா டவுட்டா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரமிக்கத்தக்க அதிசயம். பக்கத்தில் அப்படி கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க அதிசயம் சாதாரணமாய் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளின் விலையை கொஞ்சம் கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய பிரமிப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு டாக்டர் சொல்றாரு, பல மீட்டர் பல கிலோமீட்டர் கணக்கு வருதான் நம்முடைய குடல்களை நீட்டி பார்த்தா. ஹல்லேலூயா. பல கிட்னிகளை எடுத்து பார்த்தா. இன்னைக்கும் டாக்டர் சொல்றாங்க, அம்மா வயிற்றுல சதைகள் உருவாக்கப்படுவது பெரிய விஷயம் அல்ல, எலும்புகள் எப்படி அந்த சதையில உருவாக்கப்படுவது தெரியலன்னு சொல்றான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, கர்த்தர் உன்னை விசேஷித்தமாய் சிருஷ்டித்து இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தமா கையை வைத்து சொன்ன, விசேஷமானவன். கேட்கல, நல்ல கையை வச்சு, விசேஷமானவன். கர்த்தரனை விசேஷமான பாத்திரமாய் ஹல்லேலூயா சிருஷ்டித்து இருக்கிறாரு. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். இதுல இப்படி சொல்றாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் கர்த்தர் சிருஷ்டித்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அவங்க ஆமேனே கேட்கல. தேவ தூதரிலும் சற்று சிறியவன். ஹல்லேலூயா. ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு, ஒருவேளை தேவ தூதருக்கு சற்று சிறியவனை உன்னை உண்டாக்கினாலும் இங்க இருக்கிற உன்னை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென். அவன் சிருஷ்டித்த விதம் சாதாரணமாய் அல்ல, மகிமையான விதம். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கள. இவ்வளவு அழகாய் சிருஷ்டித்த ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தமது பார்வைக்கு ஏற்றபடி இந்த மனுகுலம் இல்லாத காரணத்தினால மறுபடியும் உடைந்து போய் தான் காரியங்களை செய்கிறாரு. அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உடைக்கப்பட்டு 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 ஜனங்களை மகிமையான பாத்திரமாய் மறுபடியும் உருவாக்குற ஸ்பான்சர்ஸ் பண்றாரு பாருங்க. அந்த ப்ராசஸ் தான் புதுப்பித்தல் என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்துல இப்படியாக தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். ஹல்லேலூயா. நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். எத்தனை பேர் விரும்புறீங்க சுத்த இருதயம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நிலைவரமான ஆவி? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நான் எழுதினேன். இப்படியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் என் கூட பேசினாரு, உடைக்கப்படுவது நல்லதுதான் உருவாக்குவதற்காக. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சி மேஜர் வாசிக்க தம்பி, சி மேஜர் அந்த சாருகே சி வசனா அப்படி கைகளை மேலே வைத்து அந்த பாட்டில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். அப்பா சொன்னாரு, உடைக்கப்படுவதெல்லாம் நல்லதுதான், உன்னை கர்த்தர் உருவாக்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இப்படியெல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்து இருக்கிறாரு. இன்னமும் நாம உடைக்கப்படுகிறோம் என்றால் சிருஷ்டித்த காரியம் சரியா இல்லாத காரணத்தினால கர்த்தர் அதை உடைத்து மறுபடியும் தமது பார்வைக்கு ஏற்றபடி மகிமையாய் உருவாக்குகிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை கர்த்தர் மகிமையாய் உருவாக்குகிற தேவன். என் கூட சேர்ந்து ஒரு அடியை பாடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே. ஏலோகி உமக்கு ஆராதனை, ஏலோகி ஆராதனை. உருவாக்கும் தெய்வமே ஏலோகி, உடைந்ததை அழகாக்கும் சிறந்த குயவனே. என் கூட சேர்ந்து ஒரு அடியை மாத்திரம் எல்லாம் கையை தட்டி பாடலாமா? அந்த ரிதம் போடுங்க. 3 by 4 6 8. உடைந்ததை அழகாக்கும் சிறந்த குயவனே,
உந்தன் ரத்தம் சிந்தினீரே. சொல்வோம், பாவி எந்தன் மேல உங்க எண்ணம் வைத்தீரே, பரிசுத்தம் ஆக்க உங்க ரத்தம் சிந்தினீரே. மறுவாழ்வு நான் பெறவே மனிதனாய் வந்தீரே, பரலோகில் என்னை சேர்க்க ஜீவனையும் ஈந்தீரே. மறுவாழ்வு நான் பெறவே மனிதனாய் வந்தீரே, பரலோகில் என்னை சேர்க்க ஜீவனையும் ஈந்தீரே. உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை, உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை. குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறா. உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை. சொல்வோமா, உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை. குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே. ஏலோகின் கரங்களை தட்டிய கூட சேர்ந்து உமக்கு ஆராதனை. ஏலோகி உமக்கு ஆராதனை சத்தமா. ஏலோகி ஆராதனை, ஏலோகி உமக்கு ஆராதனை. உருவாக்கும் தெய்வமே ஏலோகி, உடைந்ததை அழகாக்கும் சிறந்த குயவனை. சொல்லுங்க சொல்லுங்க, உருவாக்கும் தெய்வமே ஏலோகி, உடைந்ததை அழகாக்கும் சிறந்த குயவனே. ஓ, உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை, உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை. குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே. ஏலோகி 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 ஏலோகியா. உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே. ஓ, உடைக்கப்பட்ட என்ன நீங்க மறப்பதில்லை, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே, குறை நீக்கி உருவாக்கி மகிழ்கிறீரே. கைகளை தட்டி ஆண்டருக்கு ஒரு பெரிய மகிமை. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்க அழகான சிற்பராகி இயேசு என்னை தேடி வந்தார். இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேலூர்ல ஒரு ஊழியத்துக்காக நான் சென்ற போது ஒரு தாயார் இப்படியாக சொன்னாங்க, ஐயா, என் வாழ்க்கையில் உடைக்கப்படுகிற அனுபவம் தாங்க முடியல. என் கணவர் குடிகார கணவர், என் பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள், என் வாழ்க்கை அப்படியே ஒடிந்து போய்விட்டது. என் குடும்பத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், என் எல்லாம் இழந்து போன சூழ்நிலை இருக்கிறேன். இயேசுவே கதி என்று நிற்கிறேன். ஆனால் எதிர்பார்த்த நன்மைகள் எதுவும் நடக்கவில்லை. ஐயா, உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வெடித்து கதறி சொன்னால் அந்த மகளை பார்க்கும் போது பரிதாபம், தாங்க முடியாத துயரங்கள், வேதனைகள். குடிகார கணவன், அடுத்த கட்ட காசுக்கு, அடுத்த கட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் அந்த மகள் கண்ணீர் வடித்து இப்படியாக கலங்கி சொல்றாரு, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கிறேன் சொல்லி அழுது கொண்டே சொன்னாங்க. அந்த மகளை பார்க்கும் போது எனக்கு கண்ணீராக இருந்தது. அவர்களை பார்த்து நான் சொன்ன, அம்மா, உடைக்கப்பட்டிருக்கிறாய் உடைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சோர்ந்து போகாத. இயேசுவை நம்பி இருக்கிறபடியால் உடைக்கப்பட்ட உன்னை மகிமையாய் கர்த்தர் மாற்றவே இந்த சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அவரை கெட்டியா பிடிச்சுக்கோ. நீ கண்ணீர் விட கர்த்தர் விட மாட்டார், நீ கஷ்டப்பட கர்த்தர் விட மாட்டார். உனக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன்னை விசேஷ பாத்திரமாய் கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். மறந்து விடாதேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொன்னேன். மறந்துட்டேன். அந்த மகளை நான் வந்துட்டேன். 5 வருடம் கழிச்சு அந்த மகள் என்னோடு தொலைபேசியில் பேசி இப்படி சொன்னாங்க, அண்ணன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு கட்டத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தேன், எல்லாம் உடைந்து போய் செத்து போயிடலான்னு சொல்லி யோசனை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க, கர்த்தர் உடைக்கிறார் என்று நினைக்காத, உன்னை மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இந்த வேதத்தை டெய்லி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த வேதத்தில்
சில ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தர் என் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உடைந்து போய் எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு கண்ணீரான என் வாழ்க்கையில இந்த வேத வசனம் என்னை உருவாக்க ஆரம்பித்ததுன்னு சொன்னா கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த மகள் சொல்றா, அநேகருக்கு இந்த வேதத்தை நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் குடிகார கணவனை இயேசு தொட்டாரு, என் குடிகார கணவனை இயேசு தொட்டாரு, அவனை அப்படியாக பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு நாங்கள் குடும்பமாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, உன்னை மகிமையான பாத்திரமாய் மாற்ற கர்த்தர் சித்தம் வைத்திருக்கும் போது உடைக்கப்படுகிற அனுபவத்தை நீ ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாத. கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தர் என்னை விட்டு விட்டாரோ என்று யோசிக்காத. எங்க அப்பா உன்னை ஒரு நாள் விட மாட்டார். மாறாக மகிமையான பாத்திரமாய் கைகளை தட்டி வாய்களை திறந்து இன்னும் சத்தமா வாய்களை திறந்து சொல்லுங்க, என் குறைகளை நீக்கி மகிமையாய் என்னை மாற்றவே கர்த்தர் என்னை உடைக்கப்படுகிற அனுபவம். ஒரு புத்தகத்தில் நான் வாசிச்சேன், ஒரு அருமையான ஒரு மனிதர் இப்படியாக ஒரு சாட்சி சொல்லியிருந்தாரு. அதை படிக்க படிக்க என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஐயோ, இப்படியாப்பட்ட பாடுகளா, இப்படியாப்பட்ட சோதனைகளா, இப்படியாப்பட்ட போராட்டங்களா? அவர் இப்படியாக இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்கிற அந்த மனிதன் தன்னுடைய சாட்சியை இப்படியாக போட்டிருக்கிறாரு. என் வாழ்க்கை தொடங்கின இடம் எது தெரியுமா? குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் என் வாழ்க்கை தொடங்கிறது. எனக்கு தகப்பன் கிடையாது. நானும் என்னுடைய தம்பிமார்களோ என்னுடைய அம்மாவும் அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. ஐயோ, இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது எங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு நாளும் போய் குப்பையை பொறுக்கி பொறுக்கி, ஒவ்வொரு நாளும் போய் குப்பையை பொறுக்கி பொறுக்கி அதை போய் விட்டு எங்க அம்மாவுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், என் தம்பிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வேதனை தாங்க முடியல. எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் நான் குப்பை கொறிப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு தேவ மனிதர் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தார். யாரையும் கர்த்தர் அற்பமாய் இருக்க விடுவதில்லை, அவர் எல்லாரையும் விசேஷமான பாத்திரமாய் வைத்திருக்கார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தம் அவன் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார் என்ற சத்தம் அவன் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. ஓடி அந்த குப்பை பொறுக்கிக் கொண்டிருந்தவன் அந்த சபையின் வாசலில் நின்று இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. கைகளை வைத்து ஒரு ஆமென். சபை முடியும் வரையிலோ வாசல்லே நின்று அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். கர்த்தரை உருவாக்குகிறவர், விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறவர், மகிமையாய் நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கூட்டம் முடிந்தது. உள்ளே வந்தான். காலை தூக்கி ஆலயத்துக்குள் வைக்க தயக்கம். அவன் மேலாடை போடாதவனாய் கிழிந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு குப்பை மூட்டை தொக்கி கொண்டிருந்தவன், ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த சபைக்கு உள்ளே வந்தான். பாஸ்டர் நின்றுகிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் இப்படியா கேட்ட, ஐயா, அருவருக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எல்லாரும் தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொன்னீங்க ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார் சொன்னீங்களே, ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் சொன்னீங்களே, என் மேல ஏசப்பா ஏதாவது நோக்கம் வச்சிருப்பாராயா? என் மேல ஏசப்பா ஏதாவது திட்டத்தை வச்சிருப்பாராயா? என்னையும் கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறாரு கேட்டா அந்த ஊழியக்காரர் சொன்ன, ஆமாயா, ஓ மேல அப்பா திட்டத்தை வைத்திருக்கிற. கைகளை வைத்து ஒரு ஆமென். இன்னும் சத்தமா கைகளை வைத்து ஒரு ஆமென். அந்த வாலிபனை பார்த்து அன்னைக்கு இயேசு பேசினாரு. அவர் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கான்னு உணர ஆரம்பித்தான். கரங்களை வைத்து ஒரு ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆலயத்திலே இருந்து பெருக்கிற வேலையில தொடங்கினானா. அந்த ஆலயத்தை பெருக்கி கிளீன் பண்ணி வேத புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பித்தானா. வேத புத்தகமே அவனுக்கு ஜீவனாய் மாறிட்டு எங்க போனாலும் வேத புத்தகத்தை படிக்க 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 இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து போனது. இயேசு அந்த குப்பை பொறுக்கிக் கொண்டிருக்கிற அந்த வாலிபன் மேல கர்த்தர் கிருபைகளை ஊற்ற ஆரம்பித்தார். அவன் ஜெபிக்கும் போது லெப்ரசி சுகமாகிற கிருபையை கர்த்தர் தந்தார். அவன் ஜெபிக்கும் போது வியாதிகள் மறைகிற கிருபையை கர்த்தர் தந்தார். ஒரு குப்பை பொறுக்கிக் கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில அன்னைக்கு உருவாக்கப்பட்டான். பாருங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறவனாய் கிம் கி சாங் என்று சொல்லி பல இடத்துல தேவ தென் கொரியா பகுதியில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒரு மகா பெரிய கிருபையை பாராட்டினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொன்னாரு. எல்லாரும்
எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட என் வாழ்க்கைய கர்த்தர் உருவாக்க சித்தம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, உன்னை மகிமையாய் உருவாக்கினார்னு சொன்னேன். உன்னை கர்த்தர் விசேஷமா உருவாக்கினார் சொன்னேன். தேவ தூதர் சட்ட சிறியவனாய் உருவாக்கினார் சொன்னேன். மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்காரு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உடைக்கப்படுவது நல்லதுதான், என்னை நீர் மகிமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன் சொல்லி அந்த உணர்வு உனக்குள்ள வருமானால் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு சிற்பமும் அது செதுக்கிற சிற்பி கையில உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது ஒழுங்கான அழகான சிற்பமாய் மாறப்படும். ஹல்லேலூயா. எந்த பொன்னும் வெள்ளியும் பல டைம் அந்த ஹீட்டிங் ஃபர்னஸ்ல போட்டு உருக்கப்பட்டால் மட்டும்தான் தூய்மையான மகிமையான பொன் கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பா ஒருவேளை உன்னை உடைத்துக் கொண்டிருக்கிறாருன்னா பயப்படாத, உன் அப்பா மகிமையான பாத்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என் சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய். ஆனால் ஒருவேளை அந்த தங்கச்சி போல என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஐயா, வேதனையோடு இருக்கிற, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடும்னா அந்த ஆஷா வாழ்க்கையில கர்த்தர் செய்து அற்புதம் செய்திருப்பாரு. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை குப்பை பொறுக்கிறவனை போல ஐயா எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை தொழில் இல்ல, வேலை இல்ல, காசு இல்ல, கடன் பிரச்சனை தாங்க முடியல ஐயா, நிந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து கொண்டிருக்கேன்னு சொன்னா பயப்படாத, உன்னை உருவாக்கதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து பிறந்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பலவீனத்தினால எல்லாம் உடைக்கப்பட்டு என்னால தாங்க முடியல ஐயா, பலவீனம் தாங்க முடியல, டாக்டர் சொல்றத ஒண்ணு கேட்டு கேட்டு உடைந்து போயிருக்கிற சொல்வாய். ஆனால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, அந்த பலவீனங்களோட ஒன்றும் செய்ய முடியாது, மாறாக கிறிஸ்துவின் பலன் உன் பலவீனங்களை பரிபூர்ணமாய் விலகி உன்னை மகிமையான சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். கைகளை தட்டி ஒரு ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கூட கர்த்தர் பேசுவாரே, ஆனால் மறுபடியும் இதை மறந்துடாத. உடைக்கப்படுவது அழிக்கப்படுவதற்கல்ல, கர்த்தருடைய மகிமையான பாத்திரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு 2 வசனத்தை மாத்த சொல்லி நான் முடிச்சிட போறேன். என்ன நல்லா கவனிங்க. நீங்க அநேக பேர் வாழ்க்கையில உடைக்கப்படுகிற காரியத்தை பார்த்து பயந்து போய் நிக்கிறோம். இல்ல, இட் இஸ் the greatest process for success. ஹல்லேலூயா. இயேசுப்பா உடைக்கிறார்னா நீ இடம் கொடு, உன்னை மகிமையா மாற்றுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சோதனைகளை சோறுகளை பார்த்து பயந்து பயந்து அப்படியே நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். இல்ல, அந்த நேரத்தில் நீ இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு போய் உறவாடுகிறவளாய் மாற வேண்டும். கைகளை தட்டி ஒரு ஆமென். இந்த உடைக்கப்படுகிற அனுபவத்தில் நான் பின்தங்கி போயிட்டேன்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமா கெட்டு போக பின்வாங்குறவள் அல்ல, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. சபையே, சபையே, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் ஏதோ திட்டம் இல்லாம உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க மாட்டாரு. அந்த குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிற சபையில கேட்ட ஒரு சத்தம், கர்த்தர் உன்னை விசேஷமாய் வைத்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமையாய் மாற்ற போறார் கேட்ட அந்த சத்தத்தை விசுவாசித்தான் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இதே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு நிச்சயம் சொல்றேன், உன்னையும் கர்த்தர் விசேஷமாய் வைப்பார். ஹல்லேலூயா. உன்னையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். கைகளை தட்டி ஒரு ஆமென். விசுவாசிங்க, உனக்கு பலன் இருக்க வேண்டாம். உடைக்கப்பட்ட என்னை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார் என்று கைகளை மேல வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வசனத்தை மாத்த சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் பாத்திரங்களை எப்படி படைத்திருக்கிறாரா என்று நல்லா கவனிங்க. தங்கத்தினால் உருவான பாத்திரம். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. மரத்தினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம், களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? தங்கத்தால, வெள்ளியினால, மரத்தினால, களிமண்ணால. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே.
சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சிருஷ்டிப்பு சரியா இருக்கிற நேரத்தில், சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் எல்லாம் வித்தியாசமாய் மாறின நேரத்தில் கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, அதை உடைத்து மறுபடியும் மகிமையாய் உருவாக்கி ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் இந்த உருவாக்குற ப்ராசஸை உருவாக்குறார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 2:20 தங்கத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், களிமண்ணால் செய்யப்படுகிற பாத்திரத்துக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பதான் என்ன நடக்குது, மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம், களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் சொல்லி நம்மளை அப்படியே நம்ம தாழ்த்தி நின்றுகிட்டு நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா? பல நேரத்தில் என்னை ஏன் கர்த்தர் தங்கமா உருவாக்கவில்லை, கர்த்தர் என்னை ஏன் வெள்ளியால் உருவாக்கவில்லை சொல்லி பல கேள்விகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர, என்னை உண்டாக்கினதற்கு கர்த்தர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னை அப்படி உண்டாக்கல, ஏன் ஆண்டவனை இப்படி உண்டாக்கல என்ற கேள்வி தேவ பிள்ளைக்கு உகந்ததல்ல. என்னை உருவாக்கி இருக்கிறார் மகிமையான பாத்திரமாய் என்னை மாற்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் உண்டு. நம்புங்க, உங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்குறதுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரு. நான் யோசிச்சேன், களிமண்ணால உருவாக்கப்பட்டதோ, பொன்னால உருவாக்கப்பட்டதோ, வெள்ளியால உருவாக்கப்பட்டதோ, மரத்தால உருவாக்கப்பட்டதோ, இதெல்லாம் ஒன்னா இருக்குமே என்றால் உருவாக்குன ஆண்டவர் அதையெல்லாம் ஒரே மாதிரி தான் உருவாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன இன்னும் நல்லா கவனிங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்படியாக ஒவ்வொன்றையும் உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. ஆனால் ஏனோ தெரியல, இந்த களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் மட்டும் எல்லாவற்றையும் தன்னை தாழ்த்தி 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 தேவனுடைய மகிமையை அப்படியாக அற்பமாய் எண்ணுகிற ஒரு பாத்திரமா மாறிடும். எதை குறிக்குதுன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன அற்பமான, அதாவது எப்படி சொல்ல, தாழ்வான சூழ்நிலைகளை நினைச்சு அதை பெரிதுபடுத்தி பேசுகிற குணம் உருவாக்கப்படுதலுக்கு ஏற்றது அல்ல. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காசுல இருந்தாலும் சரி, கொஞ்சம் பணத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிப்புல இருந்தாலும் சரி, எதுலெல்லாம் தாழ்வான நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்பு, உன் மேலதான் கர்த்தர் தமது கிருபையை சம்பூர்ணமாய் பொழியப்படுகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அந்த தங்கத்துக்கு மேல கர்த்தருடைய கிருபை உன் மேல இருக்குதா? அதான் 2 கொரிந்தியர் 4:7 கர்த்தர் இப்படியாக சொல்றாரு. எடுத்தவங்க யாராரு கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:7 சீக்கிரம் சத்தமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் chapter 4:7. இந்த பொக்கிஷங்களை எதில பெற்றிருக்கிறோம்? எதில பெற்றிருக்கிறோம்? தங்க பாத்திரத்தில் அல்ல. என்ன பாத்திரம்? கைகளை மேல வைத்து ஆமென் சொல்லுங்களேன். இந்த பொக்கிஷங்களை மண் பாத்திரத்தை தான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:20 தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மர பாத்திரம், மண்ணு பாத்திரம், நிறைய பாத்திரத்தை பார்த்தோம். ஆனா எல்லா பாத்திரமும் விதவிதமா பேச அப்பா பார்க்கிற பாத்திரம் எது தெரியுமா? களிமண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம். ஹல்லேலூயா. கைகளை மேல வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு எப்பொழுதுமே யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களை உயர்த்த தான் இயேசு வந்திருக்கார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் சிறுமையா இருக்கிறாங்களோ அவர்களை உயர்த்த தான் கர்த்தர் வந்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாம் சண்டே கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினாரு என் கூட. ஒரு மேடையில் பேச சிஎஸ்ஐ சபையில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு நல்ல ஃபாஸ்டா ஓடுற குதிரையை கொண்டு வந்து அந்த குதிரை மேல ஏறிக்கிட்டு அவர் பவனி போயிருக்கணும். ஆனா அவர் அதை செய்யல. கழுத குட்டியை கொண்டு வந்து அந்த கழுத மேல கர்த்தர் பவனி செய்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கழுத எதை தெரியுமா குறிக்குது? சமாதானத்தை குறிக்குது. கைகளை தட்டி ஒரு ஆமென். கழுத எதை தெரியுமா குறிக்குது? தாழ்மையை குறிக்குது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் எதை தெரியுமா குறிக்குது? இயேசு தாழ்மை உள்ளவர்களை தேடி வந்திருக்கிறான்னு குறிக்குது. கையை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கழுத எதை தெரியுமா குறிக்குது? சுமை தாங்கி என்பதை குறிக்குது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நீயும் நானும் தான் அந்த கழுத. கர்த்தர் சொல்றாரு, இந்த கழுத கர்த்தருக்கு தேவை என்று சொன்னா கொடுத்துருவாங்களா? கைகளை தட்டி ஒரு ஆமென். தேவைப்படுவது இயேசுவுக்கு
என்றால் கழுதையும் குதிரையை காட்டிலும் மகிமையாய் மாற்றப்படும். கரங்களை தட்டி சத்தமா ஆமென். அந்த கழுதைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வெள்ளினால ஆனப்பட்ட பாத்திரம், தங்கத்தினால ஆனப்பட்ட பாத்திரம், மரத்தினால் ஆனப்பட்ட பாத்திரம், களிமண்ணால் ஆனப்பட்ட பாத்திரம் சொல்லி இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருக்காத. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ மேல கர்த்தர் வைத்திருக்க நோக்கம் என்னது என்பதை மாத்திரம் உணர்ந்து ஆண்டவர் உன்னை உருவாக்க நீ இடம் கொடுப்பாயானால் நீதான் அந்த மகிமையான பாத்திரம். இருக்கிறதுல அப்படியே நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை உடைக்கிறவர் அல்ல, உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எதிலெல்லாம் நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இரவு வேளையில அவர் உருவாக்க நீ இடம் கொடு. நான் சொல்றேன், உருவாக்க இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் மாற்ற முடியாத நோய்கள் இல்லை, என் ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை, என் ஆண்டவரால் சரி செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை உனக்கு அனுமதிக்கிறார் என்றால் உன்னை கெடுக்க இல்லையா, உன்னை மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை உருவாக்கும், ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே. 4வது வசனத்தில் படித்தோம், 18:4 எரேமியாவில், அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சின்ன கதையை மாத்திரம் சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னை உருவாக்கும் என்று சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பார். அந்த ஆஷாவை போல ஒருவேளை உன் வாழ்க்கையில எண்ணற்ற துன்பங்கள் இருக்கலாம், வாழ்றதை விட சாவதே மேல் என்று நீ நினைச்சிட்டு இருக்கலாம். பயப்படாத, எங்க அப்பா உன்னை தோற்று போக விடவே மாட்டார். எங்க அப்பா உன்னை தோற்று போக விடவே மாட்டார். குப்பை பொறுக்கி கொண்டிருந்த அந்த அருமையான அந்த கிம்கி தாங்க அவர்களை போல ஒருவேளை அற்பமான வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்புங்க, அவரை நம்புற ஒண்ணு உயர்ந்த அடைக்கத்தை அப்பா வைத்தே தீருவார். வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் என்னை உருவாக்க நான் இடம் கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அழகான வார்த்தையை பார்த்தோம். லூக்காவில் இப்படியாக வசனம் போட்டிருக்குது, அது பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, இந்த காலத்தில் சமாதானத்துக்கு உண்டானதை நீ தேடு என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய உருவாக்க சித்தம் வைத்திருப்பாரானால் என்னை ஏன் வெள்ளியா உருவாக்கல, என்னை ஏன் தங்கமா உருவாக்கல, என்னை ஏன் அப்படி உருவாக்கல, என்னை ஏன் இப்படி உருவாக்கல யோசிக்காத. களிமண்ணான அற்பமான அதுலதான் மகிமையான பொக்கிஷங்கள் எல்லாம் அப்பா வைத்திருக்காருன்னா, அற்பமா எண்ணப்பட்டிருக்கிற ஒன்றை கொண்டுதான் கர்த்தர் அசாத்தியங்களை செய்வார். 2 கைகளை மேல உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பா களிமண்ணான என்னை நினைச்சு பாருங்கப்பா. ஆண்டவரே என்னை நீங்க பயன்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க, என்னை உருவாக்குங்கப்பா. இந்த நேரத்தில் உருவாக்க நீ இடம் கொடுப்பாயானால் உன்னை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். ஒரு சின்ன கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் தங்கத்தினால நிறைய சீர்வரிசைகள் வைத்திருந்தாங்க, வெள்ளியினால நிறைய சீர்வரிசைகள் வைத்திருந்தாங்க, அருமையான மரத்தினால் ஆரக்கப்பட்ட சோஃபாக்கள், பெட்டுகள் என்று சொல்லி நிறைய சீர்வரிசைகள் வைத்திருந்தாங்க. ஆனால் களிமண்ணால ஒண்ணுமே வைக்கல. அந்த களிமண்ணால ஆக்கப்பட்ட ஒரு கற்சாடி மட்டும் அந்த கல்யாண வீட்டுக்கு வெளியில இருந்துச்சு. என்ன நல்லா கவனிங்க, தங்கத்தினால் ஆக்கப்பட்ட அந்த எல்லா பாத்திரமும் இப்படியாக பேசுச்சு, நான் ரொம்ப விலை உயர்ந்தவன், நான் ரொம்ப விலை உயர்ந்தவன், அதனால என்னை இவ்வளவு அழகா பத்திரப்படுத்தி எல்லாரும் காதுகள்ல போக்குறாங்க, சரீரத்தில் போட்டுக்கிறாங்க, லாக்கர்ல வைக்கிறாங்கன்னு சொல்லி அநேக பெருமைகளை பீத்தி கொண்டிருந்துச்சா. அதே போல வெள்ளியினால் ஆக்கப்பட்ட பாத்திரமும் சொன்னிச்சு, ஆமாமா என்னையும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க, நானும் அவங்க ஆடையில் இருக்கிறேன், அவங்க லாக்கர்ல இருக்கிற விசேஷமான இடத்துல தான் என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னிச்சா. அந்த மரத்தினால் ஆக்கப்பட்ட பாத்திரமும் தான் பாறைக்கு அதுவும் தன் பங்குக்கு ஒன்று சொன்னிச்சா. என்ன கூட விலையுறந்த அழகான ஷோகேஸ்களாய் வைத்து வீட்டில் அழகழகாக வச்சிருக்காங்க, நானும் அப்படிதான் என்று சொல்லி எல்லாத்தோடைய பீத்தல் பெருமை பேசி கொண்டிருக்கும் போது மற்றதெல்லாம் அந்த கற்சாடியை பார்த்து வேதனையா சொன்னிச்சா. பாரு பாரு, நமக்கெல்லாம் ஏதோ ஒரு இடம் வீட்டுக்குள்ள இருக்கு, இந்த கற்சாடிக்கு பாரு வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, வெளியில கால் நினைக்கிற தண்ணியா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து எல்லாரும் ஏளனை பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்பதான் பாருங்க, அந்த கற்சாடி அப்படியே மனம் வந்து சோர்ந்து போன நேரத்தில் அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாட்சி சொன்னிச்சு. பாருங்க, அந்த வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல இவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் இயேசு அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்தவர் அந்த வீட்டுக்குள்ள திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று கேள்விப்பட்டு
அந்த திராட்சரச குறைவை நீக்க அவர் தங்க பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கல, வெள்ளி பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கல, மரத்தால் ஆகப்பட்டதை தேர்ந்தெடுக்கல. அந்த கற்சாடி கிட்ட போனாரு, அந்த கற்சாடியில இருந்த தண்ணீர் எல்லாம் பார்த்தாரு, அந்த கற்சாடி கிட்ட சில வார்த்தைகளை பேசினாரு, அந்த கற்சாடிக்க வச்சு சில காரியங்கள் செய்யணும்னு சொல்லி சர்வன்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னாரு. நம்புங்க, அது வரையிலும் கால் கழுவுற தண்ணி நிறைந்த கற்சாடி பாத்திரம் இயேசுவின் பார்வை அந்த கற்சாடியில பட்ட மாத்திரத்தில் அதை தொடர்ந்து எல்லாரும் அந்த கற்சாடியிலிருந்து வந்த அந்த திராட்சை ரசத்தை இதுவரையில் எங்கேயும் கண்டிராத, எங்கேயும் சுவைத்திராத மகிமையான சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை கொண்ட பாத்திரம் என்று சொல்லி எல்லாரும் பாராட்டத்தக்க ஒரு காரியத்தை செய்தார். கைகளை தட்டி ஒரு ஆமென். அந்த கற்சாடி இப்படி சொன்னிச்சியா, அந்த கற்சாடி இப்படி சொன்னிச்சு, ஒருவர் என்னை தேடி வந்தார், அவர் பார்வைய மேல பட்டுச்சு. அந்த ஒருவர் என்னை தேடி வந்தார், எல்லாருடைய பார்வைக்கு அற்பமா எண்ணப்பட்டனா அந்த ஒருவர் பார்வை பட்ட போது என்னுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறிட்டுன்னு சொன்னிச்சு. அதோடு கூட சேர்ந்து அந்த கற்சாடி சொன்னிச்சு, அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதற்கெல்லாம் நானும் இடம் கொடுத்தேன்னு சொன்னிச்சு. அப்படி என்னப்பா செஞ்சாருன்னு கேட்டா அது சொன்னிச்சா, உனக்கிட்ட இருந்த அந்த அழுக்கான தண்ணி எல்லாம் கீழே கொட்டுன்னு சொன்னாரா, அதுக்கு அது இடம் கொடுத்துச்சா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூய்மையான தண்ணீரால் அந்த கற்சாடியை நிரப்புன்னு சொன்னோன்னே அதுக்கும் அந்த கற்சாடி இடம் கொடுத்துச்சான். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கள. அழுக்கான தண்ணி நீங்க இடம் கொடுத்துச்சு, தூய்மையான தண்ணி அந்த கற்சாடியில வர இடம் கொடுத்துச்சு. என்னை நல்லா கவனிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் கொஞ்ச நேரத்தில் அதை ஒன்று கொடுக்க சொன்ன போது அதுக்கும் அது கீழ்ப்படிஞ்சிச்சு. நம்புங்க, ஒரு மாற்றமும் இல்ல. சாதாரண கற்சாடியில கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட ஆரம்பிக்கும் போது சுவை மிகுந்த மகா பெரிய திராட்சரசம் உருவாயிற்று. கரங்களை தட்டி ஒரு ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் சபையே, சாதாரண கற்சாடி என்று சொல்லி யோசிக்காத. ஆண்டவர் உன் மேல ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறாரு. சாதாரண கற்சாடி என்று யோசிக்காத. அப்பா பார்வை மேல பட்டுடுச்சு. சாதாரண கற்சாடி வீட்டு வாசல்ல ஒதுக்கப்புறமா வச்சிருக்கன்னு யோசிக்காத. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு அவர் எதெல்லாம் சொல்றாரோ அதற்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை இன்னைக்கு எல்லாராலும் பாராட்டப்படுகிற சுவை மிகுந்த மகிமையான, யாரும் கண்டிராத, சுவைத்திராத, மகா மேன்மையான ஒரு மகா பெரிய திராட்சை ரசத்தை உடையிற ஒரு மகிமையான கற்சாடியாய் மாறும். கரங்களை மேல உயர்த்தி என் கூட சேர்ந்து எத்தனை பேரு நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய பார்வை மேல படுகிறது. அவர் சொல்வடி கேட்க, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய நீ இடம் கொடுப்பாயா? என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே.